ஹே ஆர்மி அன்யோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எல்லாருமே என்னோடய சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் தாண்டா பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து வயன், நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்கடா, ஃபைனல் இயர். ஓகேடா, நீங்கள் ரொம்பவே சைலண்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு பயந்த சுபாவம்னே சொல்லலாம். ஓகேடா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கடா. சன்லைட் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து படுது. நீங்கள் மெல்ல மெல்ல கண்ணை திறக்கிறீங்க, ஜன்னலில் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு குட் மார்னிங் ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி டே எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட பிடிச்ச ஒரு பையனுக்கு நான் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஜங்கு, நீ என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பல்ல? எப்படி நீங்களே ஜன்னலை பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ஹை ஸ்கூல் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறீங்கடா. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கேட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கீங்க உங்கள் பேக்கோட. வந்துட்டுருக்கும்போது சடனாக ஒரு 4 பசங்க வந்து உங்ககிட்ட வந்து புல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களை வந்து ரேகிங் பண்ணுறாங்க. ஹேய், யார்டா இது? செம்ம க்யூட்டாக இருக்காளே. ஆமாம், உன் பேர் என்ன? எப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் வந்து உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இன்னொரு பையன், ஏய் உங்ககிட்ட தானே பேசுகிறோம், உன் பேர் என்னடி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பயந்துக்கிட்டு வயன். வயன் வயனா? நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன, எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. ஓ, சிங்கிளா? ஓகே ஓகே, டேய் சிங்கிளாமேண்டா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து புல்லி பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக ஒரு பையன் வந்து உங்கள் ஹேர் வந்து உங்கள் நெத்தியில் வந்து அப்படியே பட்டுட்ருக்கு. அந்த ஹேரை வந்து டச் பண்ணுறதுக்காக ஒரு பையன் வந்து கையை எடுத்துகிட்டு வரான். சடனாக யாரும் அந்த பையனோட கையை வந்து பிடிக்கிறாங்க. எல்லா பசங்களுமே அங்கே பார்த்துட்ருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அந்த பையனோட கையை வந்து முறுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களுமே பார்த்து பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டாங்க. நீங்களுமே அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்கடா. ஏன்னா அந்த பையன் உங்களை டச் பண்ண வரும்போது நீங்கள் வந்து உங்கள் கண்ணை இறுக்கமாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அந்த பையன் உங்களை டச் பண்ண வர்றது உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களுமே அப்போ தான் அந்த வாய்ஸை கேட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்மளோட ஜங்குக் தான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. யாரா இவன் அந்த மாதிரி. ஓகே, ஜங்குக் வந்து இந்த பசங்களை பார்த்து, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுக்கிட்ட பிஹேவ் பண்ணுறத பார்த்தேன் கை காலெல்லாம் உடச்சி விட்டுருவேன், புரியுதா? புரியுது புரியுது ஜங்குக், ப்ளீஸ் ப்ளீஸ் கையை விட்டுரு ப்ளீஸ் சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து அங்கேருந்து ஓடிடுறான். ஜங்குக் அப்போ தான் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது ஜங்குக் உங்ககிட்ட வந்து ஹலோ இப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்காக கையை முன்னாடி நீட்டுறான். நீங்களும் ஹலோ, ஐம் வயன், மிஸ்டர் ஜங்குக், ஐம் ஜங்குக், ஜங்குக். ஓ ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜங்குக். நானும் உன் வயசு பையன்தாம்மா, எதுக்காக இவ்வளோ மரியாதை? என்ன ஜங்குக்னே கூப்பிடு. ஓகே ஜங்குக். அப்புறம் வயன், என்ன ஃப்ரெஷரா? ஆமாம் ஜங்குக், ஃப்ரெஷர் தான். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, என்ன பண்ண போகிறேனோ தெரியல. அதுக்கு என்ன, இப்போ என்ன தான் தெரிஞ்சிடுச்சே. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? நீங்களுமே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்த உடனேயே அவனை ரொம்ப பிடிச்சிருது. அவனோட நல்ல ஒரு கேரக்டர், அவன் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே அவனை பற்றின ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை வந்து உண்டாக்கிடுச்சு.
நீங்கள் வந்து ஜங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கை ரொம்பவே பிடிச்சிருது இந்த 2 வருஷத்தில். சரி ஓகேடா, இப்போ பேக் டு கரண்ட் சுச்சுவேஷன் வந்துடலாம். நீங்கள் கடகடன்னு பெட்லேருந்து எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகுறீங்கடா. உங்களை பார்க்குறதுக்கே அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க. எஸ்டா, இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஜங்குக்கை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பீங்க. உங்களால் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தாட் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடுச்சு. சரி ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கண்டிப்பாக ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் இன்றைக்கி வந்து கிளம்புறீங்க. இன்றைக்கி தான் உங்கள் ஸ்கூலோட ஃபைனல் டே தான். இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் ஃபைனல் டே. ஸோ ஓகே, ஜங்குக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆன உடனே அங்கே ஜங்குக்கு வந்து வராந்தால நின்றுட்டுருக்காருடா. அவரை சுற்றி ஃபுல்லாக கேர்ள்ஸாக தான் நிற்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இல்லையா. அவனை சுற்றி எப்போவுமே கேர்ள்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நிறைய கேர்ள்ஸுக்கு உங்களை பார்த்து பொறாமையாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு உங்ககிட்ட மட்டும்தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகுவான். நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அதனால் இப்போ வந்து எல்லாருமே அவனை சுற்றிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் தயங்கி ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்குமே நீங்கள் வந்துட்டுருக்கதை பார்த்துட்டான்டா. ஸோ உங்களை பார்த்துட்டு ஹே வயன் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறான். நீங்களுமே உங்கள் ஸ்பெக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. ஆமாண்டா, நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பீங்க, ஆனாலுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அவன் பக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. போயிட்டு ஜங்குக்கு வந்து ஹே ஏண்டி இப்படி தயங்கி வர, என்னாச்சு? அவனை சுற்றி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அவங்கள அப்படியே தீ மாதிரி முறைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது உங்களை பார்க்கும்போது. நீங்கள் ஜங்குக்கிட்ட ஜங்குக் எனக்கு உங்ககிட்ட அது அது வந்து ஹே வயன் என்னடி ஆச்சு உனக்கு? அது இல்லை ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன விஷயம்டி சொல்லு. அது வந்து நீங்கள் வந்து பெருமூச்சு இழுத்து விட்டுருக்கீங்க. ஹே இருடா, மறந்துட போகிறேன். பட்டாசு கொளுத்து நான் வெடிக்கும், நீ இல்லைன்னா என் ஹார்ட்டு துடிக்கும். சத்தியமாக என்னால் முடியலடி. வயன் என்னடியாச்சு உனக்கு இப்படின்னு சொல்லி ஜங்கு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே உங்களை பார்த்து அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. என்னடா நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், இப்படி விழுந்து சிரிக்குதுங்க எல்லாம் இப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. வயன் என்னால் சத்தியமாக முடியல. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? உங்களுக்கும் ஜங்குக் சிரிக்க உங்கள் ஃப்ரெண்ட் லிசா மேலே தான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா லிசா தாண்டா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி சொல்லுடி, கண்டிப்பாக அவன் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவான் அப்படின்னு. ஆமாண்டா, லிசா வந்து உங்களோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். இந்த ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பீங்க. சரி ஓகே, இப்போ பேக் டு ஸ்டோரி வந்துடலாம். ஜங்குக் வந்து வயன் நீ சத்தியமாக என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு ஒழுங்காக சொல்லு, என்ன சொல்ல வர? அதான் ஓகே விடுறா. சரி ஓகே, நான் சொல்லத கேளு. வயன் என்னடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு வரையா என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களோட தலையில் வந்து தட்டுறாரு. நீ இந்த மாதிரியெல்லாம் பதட்டப்பட மாட்டியே, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி ஓகே ஜங்குக், ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட்ல இந்த சொல்கிறேன் வைப்பேனா இப்படின்னு சொல்லி நீங்கள் மூச்சை இழுத்து விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கும் கை காலெல்லாம் விட நாடுது. ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக், ஐ லவ் யூ, டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக் வந்து கண்ணை வெளியே தெரிகிற அளவுக்கு பேன்னு சொல்லி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கும் ஷாக்கு, பயங்கரமான ஷாக். அவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு.
பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் உங்களை அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, அவங்களுக்கும் பயம், ஐயோ இவன் அக்செப்ட் பண்ணிவிடுவானோ அந்த மாதிரி. ஜங்குக் தான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹே வயன், என்னடி சொல்கிற? ஜங்குக், எனக்கு தெரியும் நான் வந்து உன் அளவுக்கு ரொம்ப அழகான பொண்ணெல்லாம் கிடையாது. எனக்கு சுத்தமாக மேக்கப் சென்ஸ் கிடையாது. நான் ஒரு லூஸு தான், நான் ஒரு மெண்டல் தான். ஆனால் எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும்டா. என்னால் என் லவ்வை இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஜங்குக் ஐ லவ் யூ, ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். அப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டே போகிறீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ வந்து சுற்றி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அங்கேருந்து பின்னாடி திரும்பி போயிட்டுருக்கான் நடந்து. நீங்கள் ஜங்குக் ஜங்குக்னு கூப்பிடுறீங்க, பட் அவன் திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கான். உங்களுக்கோ ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஹே ஃபோர் ஐஸ், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ? இன்னொரு பொண்ணு, ஹே நீ எப்போவாச்சும் கண்ணாடியை பார்த்துருக்கியாடி? ஆளும் மூஞ்சியும் சோடா புட்டியும். இன்னொரு பொண்ணு பேசுகிறா. ஹே அவள் எல்லாம் கண்ணாடியை பார்த்துருந்தா இப்படி வந்து ஜங்குக்கு தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாளா? சி, உனக்கே அசிங்கமாக இல்லை? அவன் ரேஞ்சுன்னா உன் ரேஞ்ச் என்ன? அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுற? திரும்ப இன்னொரு பொண்ணு பேசுகிறான். ஹே இனிமே எங்கள் ஜங்குக் பின்னாடி நீ சுற்றுறத பார்த்தோம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியாது. சீப்பே, நீயும் ஆளும் மூஞ்சியும். இனிமேல் ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னு சொல்லி அவன் பின்னாடி சுற்றுன அவ்வளோதான், மரியாதையாக இருந்துக்கோ. ஹே சூடு சொரணை இருக்கிறவ எவ்வளாச்சும் இனிமேல் இப்படி பின்னாடி சுற்றுவாளாடி? அவனை பாருடி, இப்போ ப்ரப்போஸ் பண்ணது கூட பிடிக்காம இங்கேருந்து போயிட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இதிலிருந்து அவளுக்கு தெரிய வேண்டாம் ஜங்குக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலைன்னு? அது சரி, புரிஞ்சா சரி. இனிமேல் அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தோம் கொன்னே போட்டுருவோம் எப்படின்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் அவங்கள வந்து மிரட்டுறாங்க. உங்களுக்கோ கால் அந்த இடத்துலேருந்து நகரவே மாட்டேங்குது. அப்படியே யாரோ பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் மட மட மடன்னு அப்படியே வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த உலகமே உங்களுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. உங்கள் மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது ஜங்குக்கு வந்து உங்களை இப்படி பண்ணிட்டு போனது. நீங்கள் வந்து ஃபியூ மினிட்ஸ் கழித்து உங்கள் வீட்டுக்கு வந்து வரீங்கடா. உங்களுக்கு மனசெல்லாம் அவ்வளோ பாரமாக இருக்குது. நீங்கள் வந்து கட்டிலில் படுத்துட்டு அப்படி அழுறீங்க. ஜங்குக் ஜங்குக் என்ன இப்படி பண்ண? நீயும் மற்ற பசங்க மாதிரி தான் இல்லை, உனக்குமே அழகு மட்டும்தான் முக்கியமாடா. உன் கணக்கு நான் எப்போவுமே அழகாக தெரிஞ்சதே இல்லையாடா. நீ பிடிக்கலைன்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ ஏன் அந்த பொண்ணுங்களை வச்சு என்ன இப்படி இன்சல்ட் பண்ண? நான் உனக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இடம் இருந்திருக்கேன். உனக்கு எப்படிடா எனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு? நீ என்னை ரிஜெக்ட் பண்ணது தப்பு இல்லை, அது உன்னோட ரைட்ஸ். ஆனால் நீ என்னை இன்சல்ட் பண்ணியிருக்க வேணாம். ஐ ஹேட் யூ ஜங்குக், ஐ ஹேட் யூ டு த கோர், ஐ ஹேட் யூ. நீங்கள் ஏதேதோ புலம்பி அழுதுகிட்டே இருக்கீங்கடா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் எப்படி இந்த சுச்சுவேஷனை வந்து டாலரேட் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது வந்து உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் காலர் ஐடியா யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இட்ஸ் ஜங்குக். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ரொம்ப வேதனையோட ஒரு ஸ்மிக் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறீங்க. திரும்பவுமே ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் கோவத்தில் அந்த ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்கடா. நவ் டைம் ஸ்கிப்ஸ்டா. ஆஃப்டர் 3 months கழித்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து உங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. முன்னாடிலாம் நீங்கள் வந்து மேக்கப் எதுவுமே போட மாட்டீங்க. இப்போ உங்கள் ஃபேஸ்க்கு லைட்டாக மேக்கப் போட்டிருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஸ்பெக்ஸ் எதுவுமே போடலை.
பார்க்குறதுக்கு அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்கடா. உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கீங்க. நீங்கள் உள்ளே போகும்போது அங்கே இருக்க பசங்க எல்லாம் உங்கள பேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க. அவங்க பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஏதோ வியர்டாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸுக்குள்ளே போனது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிசா வந்து உங்களை பார்த்து ஹேய் வயன் இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் நீங்கள் அவங்க பக்கத்தில் போகிறீங்க. திரும்பவும் லிசா தான் ஹே வயன் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, என்னாச்சு? அடிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சொல்லு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி லிசா கேட்குறாங்க. உனக்கு என்னடி நீ எப்பவும் போல் ஹாட்டாக இருக்க. ஐ நோ பேபி, நான் எப்போவுமே ஹாட் தான் அப்படின்னு லிசா சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது வராண்டாவில் அவ்வளோ சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேருமே வராண்டாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து லிசா கிட்டே கேட்குறீங்க, ஹே லிசா என்னடி வராண்டாவில் ஒரே சவுண்டாக இருக்குது? தெரியலடி, ஏதாவது சண்டையாக இருக்கும் போல தெரில. சரி ஓகே நீ வா வந்து உட்காரு இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த கார்னர் சீட்டில் உங்களுக்கு அடுத்தது ஒரு சீட் வந்து காலியாக தாண்டா இருக்குது. அங்கே யாருமே இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது வந்து பெல் வந்து ரிங் ஆகுது. எல்லா கேர்ள்ஸுமே கிளாஸுக்குள்ளே வராங்க. வந்துட்டுருக்கும்போது தான் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த கேர்ள்ஸ் க்ரௌடுக்கு நடுவில் வந்து அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான். அது வேறு யாரும் இல்லைடா, ஜங்குக் தான். உங்களுக்கோ பயங்கர ஷாக் அவனை பார்த்ததுமே. இவன் என்னடா இங்கே அந்த மாதிரி நீங்கள் அவனை வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மனசு படன்னு அடிச்சிட்ருக்கு. உங்கள் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. நீங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டீங்க. என்னடா இவன் மறுபடியும் வந்துட்டானா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. நீங்கள் சடனாக தலையை வந்து கீழே போட்டுட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே வயன் காம் டவுன் டி, காம் டவுன். அந்த பொறுக்கிய உனக்கு யாருன்னே தெரியாது. அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் இந்த காலேஜில் படிக்கிறானா, படிச்சுட்டு போட்டோம். ஆனால் நீ இனிமேல் அவனை பார்க்கவோ பேசவோ செய்யாத. இப்படி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கீங்க. சடனாக உங்களுக்கு வந்து யாரோ பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் தலையை எப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. உங்களை பார்த்து ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காரு. ஹே வயன் எப்படி இருக்க? நீங்கள் அவரை கண்டுக்காமல் சடனாக தலையை வந்து திருப்பிட்டு லெக்சரோட இந்த பாடத்தை கவனிச்சிட்ருக்கீங்க. அவன் இப்படி உங்களை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றான். உங்களுக்கோ பற்றிக்கிட்டு வருது கோபம். இவன் எதுக்குடி ஏன் பக்கத்தில் வந்து உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு லிசா கிட்டே கேட்குறீங்க. லிசா வந்து உன் பக்கத்தில் தானே அடி இருக்கான், அவன்கிட்டே கேளு. உடனே நீங்கள் லிசாவை பார்த்து முறைக்கிறீங்க. எரும மாடு உங்கள் வாயை மூடுறி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேருமே கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து பெல் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் உடனே உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்திருக்க போகிறீங்க. அப்போது ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஹே வயன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி வா காஃபி குடிக்க போகலாம். நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. இது காஃபியா? ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள்? எதுக்காக என் கையை பிடிக்கிறீங்க? முதல்ல கையெடுங்க. வயன் நான் ஜங்குக்டி, நீ யாராவே நான் இருந்துட்டு போ, முதல்ல என் கையை விடு. ஹே வயன் என்ன தெரியலன்னு சொல்கிறியா உனக்கு? ஆமாம் நீ யாரோ தான், எனக்கு முதல்ல கையை எடு. நான் யாரோவா? வயன் ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற? வயன் நான் சொல்கிறத கேளுடி. அன்னைக்கு வந்து வாயை மூடி ஜங்குக், நான் உன்கிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல. இங்கே பாரு, இனிமேல் ஜங்குக்னு ஒருத்தன் என் லைஃப்லேயே கிடையாதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இனிமேல் என்னை பார்க்கவோ பேசவோ செய்யாத. ஐம் வார்னிங் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறீங்க. ஜங்குக் போகிறவங்களையே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் வந்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் வயன், நீ என் மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்கேன்னு. ஆனால் உன்னோட அந்த லவ் என் மேலே கொஞ்சம் கூட குறையவே இல்லைல்ல. அதானே நீ என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற. எங்கே திரும்பவும் நம்ம என்னை லவ் பண்ணிவிடுவோமோன்னு எனக்கு தெரியும் வயன். ஐ லவ் யூ ஸோ மச் வயன். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எப்பவும் போல் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே தாண்டா இருக்குது. ஜங்குக்கு நான் உங்களை இரிட்டேட் பண்ணுறது மட்டும் குறையவே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கார். உங்களுக்கு கோவம் தலைக்கேறுது, ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்களும் அவரை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, என்ன எல்லாமும் பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்களை விட்டு போகிற மாதிரி இல்லை. திரும்ப 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 நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளோ திட்டினாலும் உங்களை தேடியே தாண்டா வந்துட்டுருக்காரு. உங்களை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஒரு நாள் வந்து நீங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்ருக்கீங்கடா. அப்போது ஒரு பையன் சடனாக அவங்க முன்னாடி வந்து நெல் டவுன் பண்ணி, வயன், ஐ லவ் யூ, ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ அவனுக்கு ரிப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏரில் ஒரு ஆள் வந்து பறந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் யாரான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த பையன் முகத்தில் ஒரு பஞ்சு. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அது ஜங்குக் தான். அவன் கூட வந்து உருண்டு திரண்டு சண்டை போட்டுட்ருக்கான். டே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியிருப்ப. அவன் ஏன் லவ்வர்டா அந்த பையன். டேய், அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல, நீ ஏன்டா அவளை இப்படி தொந்தரவு பண்ணுற? அவள் என்னோட ஆளுடா, ஷீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் போய் 2 பேரையுமே விலக்கி விடுறீங்க. ஆனால் 2 பேருமே கேட்ட பாடில்லை. உங்களுக்கு டே, ஏன்டா என் பேரை இப்படி ஊர் முன்னாடி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, முதல்ல எந்திரிங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 2 பேருமே மாற்றி 2 பேரோட முகத்துலையுமே பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்ரேட் ஆகி என்னவும் பண்ணிட்டு போங்கடா லூஸு பசங்களா இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சுடா. நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்துட்டுருக்கீங்க. வர வழியில் யோசிச்சுட்டே வரீங்க. ஐயையோ, இன்றைக்கி இந்த ஜங்குக் பையன் என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே, காலேஜ் போகணுன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்கே இப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தானா ஜங்குக் அண்ட் லிசா 2 பேருமே பேசிகிட்ருக்காங்க. லிசா வந்து, ஹே ஜங்குக், என்னடா என்ன பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு? என்னடி என்ன பிளான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, யாருக்காகவும் வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி லிசா கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து, ஏன் நான் யாருக்கு வெயிட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே, வயனுக்காக தானே. எவ்வளோ நாள் தான் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போகிற? சீக்கிரம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற வழியை பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என்ன தாண்டி பண்ணுறது, நானும் என்ன காலில் கூட விழுந்து பார்த்துட்டேன்டி, ஆனால் அவள் மனசு கரையிற மாதிரியே இல்லை. சரி, இப்படியே இருந்தால் எப்படி? ஏதாவது பிளான் வச்சுருக்கியா இல்லை அப்படின்னு சொல்லி லிசா கேட்குறாங்க. இருக்குது பிளான் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் வந்து என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வயனை இன்வைட் பண்ண போகிறேன்டி. அங்கே எல்லார் முன்னாடியுமே வச்சு வயனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லிசாவுமே வாவ் சூப்பர்டா, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் கண்டிப்பாக உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டேன் ஜங்குக் அப்படின்னு. 2 பேருமே ஷாக்காகி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வயன் தான். நீங்கள் ரொம்ப கோவத்தில் 2 பேரையுமே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் சடன் அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. லிசா வந்து ஜங்குக்கை பற்றி, ஹேய் என் ஃப்ரெண்டை எங்கடா இழுத்துட்டு போகிற, ஹேய் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் காதில் கூட வாங்கிக்காமல் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே போகிறாரு. அங்கே போய் ஒரு வால் பக்கத்தில் வந்து உங்களை நிற்க வைக்கிறாருடா. அந்த பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்க, யாருமே இல்லை. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கோ ஹார்ட் பீட் எல்லாம் அப்படி ரைஸ் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து, டேய் லூஸு என்னடா பண்ணுற, முதல்ல தள்ளு, நீ எதுக்கு இப்போ என்னை இங்கே இழுத்துட்டு வந்த? ஜங்குக், ஐ எம் வார்னிங் யூ, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அகைன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் உங்களே தாண்டா பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தாண்டா திரும்பவும் இப்போ ஜங்குக்கை பார்த்து கத்துறீங்க. ஜங்குக், நான் உங்ககிட்ட தள்ளுன்னு சொன்னேன். ஜங்குக், என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதாடா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்குமே, ஏய் நான் எப்படி சொன்னேன் உன்னை பார்த்து முட்டாள்னு? அப்போ ஏன் என்னோடய ஃபீலிங்ஸோட திரும்ப விளையாடிட்டே இருக்க? ஏன் திரும்பவும் எல்லோரும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணணுன்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. ஹே வயன், லூஸ் மாதிரி பேசாதடி, நான் எப்படி உன்னை இன்சல்ட் பண்ணேன்? அவர் உங்களை பார்த்து கோவத்தில் கத்துறாரு. நீங்கள் வந்து, ஆமாம் நீ என்னை எப்போ இன்சல்ட் பண்ண? உன்னோட அந்த கேர்ள் ஃபேன்ஸை வச்சு தானே என்ன இன்சல்ட் பண்ணுவேன். இப்போ என்ன யாரையாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க.
ஜங்குக்கு அவ்வளோ கோபம் வருது. அவர் உங்களை முறைச்சிக்கிட்டே, வயன் இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ என்ன அப்படி தானே பண்ண, நான் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் உங்களோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணிட்டாருடா. நீங்கள் அப்படி ஷாக் ஆகிட்டீங்க. இப்போ நம்மளை என்ன பண்ணுற அந்த மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை ரொம்பவே ஹாஷாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது. அவரோட கோவத்தை எல்லாமே உங்களோட அந்த கிஸ்ஸில் தான் காட்டிகிட்ருக்காரு. உங்களோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி கடிச்சு வைக்கிறாரு. நீங்கள் வழியில் அவரை பிடிச்சி தள்ளுறீங்க. ஆனால் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் இல்லையா, அவர் உங்களை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். உங்களால் எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுதுடா. அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஜங்குக்கு வந்து உங்களை அவர் வந்து ஹாஷாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தார்லடா, அதை வந்து கொஞ்சம் மைல்டாக ஸ்லோவாக ரொம்ப பேஷனேட்டாக அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குமே அழுகையை தாண்டி அது கஷ்டத்தை தாண்டி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களுமே அந்த கிஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக ஸ்லோவாக அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். உங்கள் லிப்ஸை அப்படியே செக் பண்ணி உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் உங்களோட ஹிப்பில் கையை வச்சு உங்கள் ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்களுமே அவரை கிஸ் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. திடீர்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஏதோ தாட், ஹே வயன் என்னடி பண்ணுற நீ, அந்த மாதிரி. உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கை பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்டுட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கத்துறீங்க. அவர் என்ன செல்லம் சொல்லு அந்த மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு பத்திக்கிட்டு வருது கோபம். மயிருடா செல்லமாமே செல்லம் செல்லம் கில்லோன்னு கூப்பிட்ட மரியாதை கெட்டுரும் பார்த்துக்க. எதுக்குடா இப்போ என்ன கிஸ் பண்ண, ஹவ் டேர் யூ டு கிஸ் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏன் லவ்வரை கிஸ் பண்ணுறதுக்கு நான் யாரை கேட்கணும், லவ்வரா மை ஃபுட் இடியட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை வந்து கத்துறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, சரி வச்சுக்கோ, உன் காலில் சிறப்பாக இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷம் தாண்டி அந்த மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே இருக்கார். உங்களுக்கும் ப்ரெஷர் தலைக்கேறுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக் எதுக்காகடா இந்த மாதிரியெல்லாம் என் ஃபீலிங்ஸோடு விளையாடிட்டுருக்க நீ? நான் விளையாடுறேன்னா உனக்கு நான் விளையாடுற மாதிரியா இருக்குது? ஆமாம், விளையாடுற மாதிரி தான் இருக்குது. அந்த அப்படியே ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, வயன் ஐ லவ் யூ, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குடி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ப்ளீஸ் என்னோட லவ்வை புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பிளாங்காக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. லவ்வா ஏன் மேலேயா? என்ன ஜங்கு திடீர்னு என் மேலே லவ்வெல்லாம் வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவரோ, வயன் ஐ எம் வெரி சீரியஸ், ஐ லவ் யூ. ஜங்கு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஓடியே போயிடுறீங்கடா. சாரிடா, எனக்கு ரொம்பவே த்ரோட் பெயின் இருக்குது, என்னால் ஒழுங்காக பேசவே முடியல. ஏதாவது வாய்ஸில் சின்ன இது இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்கடா. சரி, ஓகே, வாங்க திரும்பவும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட வீடு தாண்டா. நீங்கள் வீட்டில் உங்கள் பெட்டில் கிடத்து புரண்டுட்டு கிடக்கீங்க. இந்த ஜங்குக்கம் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கான், என்ன லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறானே, ஒருவேளை நிஜமாக வேணா லவ் பண்ணுறானோ? அப்போ ஏன் நான் அவனை ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் என்ன அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணணும்? யாராவது லவ் பண்ணுற பொண்ணை போய் எப்படி இன்சல்ட் பண்ணுவாங்களா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அட்டே ஜங்கு, ஏண்டா என்னை இப்படி புலம்ப வைக்கிற? ஒருவேளை நம்ம இப்போ அவன் கண்ணுக்கு அழகாக தெரிகிறோமோ? ஓ, அப்போ அழகாக இருந்தால் தான் அவன் நம்மளை லவ் பண்ணுவானா? சி, இந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையிலையா நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்னவோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ வந்து உங்கள் அம்மா கீழேருந்து கத்துறாங்க, ஏய் வயன் என்னடி பண்ணுற, சாப்பிட வாடி அந்த மாதிரி. நீங்கள் உடனே எழும்பி கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரீங்க. திரும்பவுமே வந்து உங்கள் பெட்டில் படுத்து தூங்க போகிறீங்க. அப்போ உங்கள் ஜன்னலில் வந்து யாரோ வந்து நாக் பண்ணுறாங்க. நீங்கள் யார்டா அது அப்படின்னு சொல்லி ஜன்னல் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக்கு தான். நீங்கள் உடனே ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அவன் ஜன்னல்லேருந்து உங்கள் ரூம் வந்து மேலே ஃப்ளோரில் தாங்க டைரக்ட்லி ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அவர் வந்து உள்ளே வந்து வந்துடுறாரு. வந்து உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஜங்கு இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் என்னடா பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து கூலாக அவங்க பெட்டில் போய் படுத்துக்கிட்டே, வயன் வாடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களுக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி வா படுத்து தூங்கலாம், இவ்வளோ தூரம் வந்தது திரும்ப போகிறதுக்காக வந்தேன், உன் கூட இன்றைக்கி தூங்கலான்னு தான் வந்தேன், சரி வா வா இங்கேயே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் என்னடா மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்க, முதல்ல எந்திரிச்சு வெளியே போட அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரோ உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. உங்களை மேலே எடுத்து கீழே வரைக்கும் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அந்த வீட்டில் போடுற அந்த பைஜாமா தான் போட்டிருக்கீங்க, அந்த ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் கையை வச்சு உங்கள் கால் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நெளிச்சிக்கிட்டே நிற்கிறீங்க. ஜங்குக் ஏண்டா இந்த மாதிரி பார்க்குற நீ சீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் பையன், நான் பார்க்காம வேறு யார்கிட்ட பாப்பா, எப்படியும் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறது தானே அந்த மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிட்டு வாயில் வருது நல்லா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, வெளியே போகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் வான்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் வர முடியாது, நீ முதல்ல எந்திரிடா என் பெட்லேருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் பில்லோ எடுத்து ஜங்குக்கு அடிக்கிறீங்க. செம்மையாக அடிக்கிறீங்க. அவர் நிறுத்தடி, லூஸு அடிக்காதடி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நீங்கள் கேட்கவே இல்லை, அடிச்சுட்டே இருக்கீங்க. சடனாக ஜங்குக்கு பெட்லேருந்து எழுந்து உங்கள் கையை பிடிச்சி அவங்கள பெட்டில் வந்து தள்ளிட்டு அவர் உங்கள் மேலே வந்து படுத்துடுறாரு. இப்போது நீங்கள் 2 பேருமே மாறி வந்து பேச பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மெதுவாக அவர் உங்களோட பக்கத்தில் வராரு. அவரோட லிப்ஸால் உங்கள் லிப்ஸை வந்து டச் பண்ணுறாரு. உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அப்படியே பட்டாப்பூச்சி பறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து ரொம்ப மெதுவாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே கேட்கல. ஜங்குக்கு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. மெதுவாக அவங்க லிப்ஸ் அப்படியே அவர் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப மெதுவாக மைல்டாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களுமே அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்கு கூட ஹேரை பிடிச்சி நல்லா பிடிச்சி வச்சுட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்குமே உங்களோட வேஸ்ட்டை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே மோர் தேன் 3 minutes கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ 2 பேருக்குமே மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. 2 பேருமே மூச்சு விடுறதுக்காக கேப் விட்டுறீங்க. சடனாக உங்களுக்கு ஏதோ தாட் வந்து நீங்கள் ஜங்குக்க தள்ளி விட்டுட்டு பெட்டில் எழுத நிற்கிறீங்க. ஐயோ வயன், என்னடி பண்ணி தொலைச்சி வச்சிருக்க நீ, இதுக்காகடி இப்போ அவனை கிஸ் பண்ண? ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே உங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. பட் நீங்கள் அவரை நிமிர்ந்து கூட பார்க்கல, தலை கீழே போட்டுக்கிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, வயன் ஏன் என்னாச்சு, ஏன் எழுந்துட்ட? நீங்கள் அப்படியே நிமிர்ந்து கூட பார்க்காம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கே எடுத்து போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, சரி ஓகே நான் போகிறேன், நாளைக்கு என்னோடய பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல, மறக்காமல் பார்ட்டிக்கு வந்துடு சரியா? அதெல்லாம் நான் வரமாட்டேன். ஏன்னா நான் வரமாட்டேன். வரமாட்டியா? அப்போ நானும் இங்கேருந்து போக மாட்டேன்.
சரி ஓகே வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் ஐயோ கண்டிப்பாக வரேன்டா கண்டிப்பாக வரேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியே போயிட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவருமே சிரிச்சுட்டு 7 o'clock மறக்காமல் வந்துடு, இல்லை நாளைக்கு நான் உன் வீட்டில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு அப்படியே போகிறாரு. உங்களுக்கும் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாகி என்ன பண்ணி வச்சுருக்க வயன் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சுடா, ஜங்குக்கோட பர்த்டே பார்ட்டியும் வந்துருச்சு. நீங்களுமே ரொம்ப க்யூட்டாக ரெடியாகி ஜங்குக்கோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கடா, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான். சரி ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு லிசாவுக்கு கால் பண்ணி அவங்க பக்கத்தில் கூப்பிட்றீங்க. லிசாவுமே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அந்த பார்ட்டி ஹால் தான், பட் மெயின் என்ட்ரன்ஸில் மெயின் அந்த ஏரியா இருக்குதுல அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஏதோ அவங்க லிசா வந்து ஏதோ வந்து ரேட்டு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. திடீர்னு அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தள்ளி தள்ளி போடுறாங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து அவங்க மேலே படுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி. அப்போ ஜங்கு வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. அவர் மேலேயுமே ஒரு ஃப்ளாஷ் லைட்டு பட்டுருக்கு. அவருக்கு வந்து அவங்க பக்கத்தில் நடந்து வராரு. நடந்து வந்து உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை பார்த்து வயன் ஊருக்கு போவாங்க பஸ்ஸில், நீ இருக்க என் மனசில் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பகீர்னு வந்துடுது சிரிப்பு. பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அகெயின் ஜங்குக் இரு நான் வேறு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பட்டாசு கொளுத்து நான் வெடிக்கும், நீ இல்லைன்னா என் ஹார்ட்டு துடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் அன்னைக்கு இதை சொல்லும் போது ஏன் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் சிரித்தாங்கன்னு. இப்படி ஒரு கேவலமான பிக்கப் லைனியை நம்ம அவங்கக்கிட்ட போய் சொன்னோம். அந்த மாதிரி உங்களுக்கு 2ஆம் கட்ட நிலைமையில் நீங்கள் அங்கே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்குமே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, யாரடி உனக்கு இவ்வளோ கேவலமான லைனை சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி கேட்குறாரு. நீங்களுமே சிரிச்சுட்டே அப்படியே நிற்கிறீங்க. திடீர்னு ஜங்குக் நெயில் டவுன் பண்ணி, வயன் நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி. இந்த 3 மாதத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை பார்க்காம பேசாமல். நீ என்னை திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு என்னை அவாய்ட் பண்ணாதடி. நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது வயன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சுற்றி கூட்டம் உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறீங்க வெளியே. ஜங்குக்குமே உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் கையை பிடிச்சி நிறுத்துறாரு. நீங்கள் 2 பேருமே இப்போ கார்டனில் தான் நிற்கிறீங்க. எதுக்குடி இப்போல இந்த ஓடி வந்த, இதுக்கு நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஓடி வந்த? நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து, தெரியல ஜங்குக்கு, எனக்கு ஏதோ பதட்டத்தில் தெரியுதுல, பதட்டமாக இருக்குல்ல, இதே மாதிரி தானே அன்னைக்கு எனக்கும் இருந்திருக்கும். எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி வந்து நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கும் இப்படி தானே இருந்திருக்கும். நான் அந்த இடத்துலேருந்து ஓடினேன் தான். ஒரு 3 இல்லடி 5 நிமிஷத்துலேயே நான் திரும்ப அந்த இடத்துல வந்துட்டேன் தெரியுமா. ஆனால் வந்து பார்க்கும்போது நீ அந்த இடத்துல இல்லை. நான் அதனால தான் திருப்பி உனக்கு கால் பண்ணேன், ஆனால் நீ அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமாடி. நானே அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தாண்டி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முந்திரி கொட்டை உன்னால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியாது? நான் ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்குமாவது வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. நானே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். திடீர்னு நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடி. நான் ஏதோ அந்த இடத்துல முட்டாள்தனமாக அந்த இடத்துலேருந்து ஓடிட்டேன். எதுக்கு ஓடினேன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. நான் மட்டும் அன்னைக்கு உனக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா இன்னும் நம்ம கப்பல்ஸாக இருந்திருப்போம்ல. நான் எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணேன் அன்னைக்கு, நீ ஒரு வாட்டியாவது கால் அட்டன் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல வயன்.
நான் ஏன் உன்னோட காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன்னு உனக்கு தெரியுமாடி? உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். உனக்கு ஏன் வயன் அது புரியவே மாட்டேங்குது? நான் உன்னோட காலேஜ் வர்றதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட் லிசா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். எனக்கு தெரியல வயன், நீ இல்லாமல் என்னால். ஆமாம், நம்ம ஹைஸ்கூல் படிக்கும்போது நீ என் கூட தானே இருந்த. நீ பார்த்துருப்பல்ல எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி வராங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் நான் எந்த பொண்ணுக்கிட்டையாவது நானா போய் நீ பார்த்துருக்கியா வயன்? நானா போய் பேசி நீ பார்த்துருக்கியா வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்னு சொல்லி உங்கள் மண்டையை ஆட்டுறீங்க. பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த பொண்ணு மேலேயுமே ஓ மேலே வந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது வயன். ஃபர்ஸ்ட் டைம் நானாக தானே உங்ககிட்ட வந்து பேசினேன். நானாக தானே உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாக என்றுவானேன். ஏன்னு சொல்லு. நீங்கள் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. ஆமாம், உன் மரமண்டைக்கு என்ன தெரிய போகிற? எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன்டி. பார்த்த உடனே எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்ககிட்ட பேசி பழகி அப்புறமா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நீ என்னை விட்டுட்டு போகணுன்னே முடிவு பண்ணிட்டல்ல. சரி போ வயன், இனிமேல் நான் உன்னை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. நீ என்னை விட்டு போனால் தான் சந்தோஷமாக இருப்பேனா? நீ ஹாப்பியாயிரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் வந்து பின்னாடி திரும்பிக்கிறாரு. அவரோட கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து போகிறேன்னு வந்து சொல்கிறது. நீங்களுமே கண்ணில் கண்ணீரோட அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அவரை வந்து ஓடி போய் பேக் ஹக் பண்ணிடுறீங்க. அவருமே கண்ணை மூடிக்கிட்டு அதை வந்து ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் தான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லூசு லூசு, நான் என்னைக்குடா உன்னை விட்டு போக நினச்சிருக்கேன். உனக்கு தெரியுமாடா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. உன்னை ஒவ்வொரு வாட்டி ஹர்ட் பண்ணும்போதும் உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டது நான் தான்டா. உனக்கு ஏன்டா ஏன் லவ் புரியவே மாட்டேங்குது? ஐ லவ் யூடா ஜங்குக். என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுடா. ப்ளீஸ்டா என் லவ்வை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அழறீங்க. திரும்ப ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு லூசு வயன், எதுக்குடி இவ்வளோ நாளாக நீ அதை கிட்ட சொல்லலை? நான் உன் மேலே கோபமாக இருந்தேன்டா. என்னால் என் ஈகோ விட்டு வெளியே வர முடியலடா. ஐம் சாரிடா ஜங்குக், ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிடு. ஐ லவ் யூ டி வயன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. இப்போ அவரோட கண் நேராக அவங்க லிப்ஸை பார்த்து தான் போகுது. அவர் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே அவரை ரொம்ப பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இதோட நம்ம இந்த எஃப்எஃப் வந்து முடிச்சுக்கலாம். ஹோப் யூ ஆல் லவ் திஸ். நெக்ஸ்ட் டைம் இதை விட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்டா. அன்டில் தென் பாய் பாய்.